இந்த பிரச்சனையில முக்கியமான நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் ஒரிஜினலாக யுத்த நிறுத்தம் செய்யப்பட்ட போது லெபனான்லையும் யுத்த நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு கோரிக்கையை ஈரான் முன்வைத்திருந்தது. அதற்கு இஸ்ரேல் அனுமதி சம்மதம் இருக்கவில்லை. அதுக்கு பிறகு லெபனான்ல யுத்தம் தொடர்ந்து இடம்பெறுவதால் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள மாட்டோம் என்ற விதமான ஒரு போக்குல தான் அவர்கள் இருந்தார்கள். அது பிறகு உங்களுக்கு தெரியும், லெபனான்ல யுத்த நிறுத்தம் ஒன்று செய்யப்பட்டது. அதுக்கு பிறகுதான் அதுக்கு ஒரு பிரதி உபகாரமாக நாங்கள் ஹோமூஸ் நீரிணையை திறக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஈரான் அறிவித்திருந்தது. அந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஹோமூஸ் நீரிணையை முடக்குகின்ற, அதனை முற்றுகையிடுகின்ற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தார். தன்னுடைய ராணுவ கப்பல்களை அனுப்பி அதை முற்றுகையிட்டிருந்தார். அந்த முற்றுகையிட்ட அந்த அந்த முற்றுகையின் ஒரு செயல்பாடாகத்தான் இப்பொழுது இப்போ கடந்த 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்துக்கு இடையில ஈரானுடைய கப்பல் முடக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே ஹோமுஸ் நீரிணையை ஈரான் திறப்பதற்கு அனுமதித்த நேரத்தில் இந்த முற்றுகை இடம்பெற்றதன் காரணமாக இப்ப ஈரான் திரும்ப ஹோமுஸ் நீரிணையை மூடுகின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இப்ப திரும்ப ராணுவ பதற்றம் கொஞ்சம் அதிகரித்திருக்கின்றது என்று சொல்லலாம். நான் நினைக்கிறேன் இந்த 2 பேருக்கும் தொடர்ந்து குறுகிய காலத்துல யுத்தத்துக்கு மீண்டும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாக இது கொஞ்சம் தனிவடைந்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து இடம்பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றுதான் நான் நான் நினைக்கின்றேன். ஆகவே நான் சொல்றேன் சொன்னால், இப்போ இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்று விட்டது என்பதற்காக இந்த 2 தரப்புக்கு இடையிலான இந்த 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 தொடர்பாடல் என்பது சுமூகமாக இருந்து விடப் போவதில்லை. ஒரு பதட்டத்துக்கு மேலும் கீழும் இடம்பெறுகின்ற பிளக்சுவேட் ஆகின்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்பது யதார்த்தமானது என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா 2 மிகவும் முரண்பட்ட தரப்பினராக அவர்கள் இருப்பதன் காரணமாக இப்ப அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை குழு பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்து கொண்டிருக்கின்ற போது ஈரான் அறிவித்திருக்கிறார்கள், நாங்க போக மாட்டோம் என்று சொன்ன எங்களுக்கு கப்பலை கைப்பற்றி இருக்கிறார்கள், மற்றது அந்த நீரிணையை பிளாக் பண்ணி இருக்கின்றார்கள் என்று சொல்லிட்டு இப்ப ஈரானுடைய இந்த கடந்த காலம் 2 மாதத்துல நடந்த ஈரானுடைய வரலாற்றை பார்ப்பீங்க, நடந்து கொண்ட விதத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னா அந்த விஷயத்துல உறுதியாக இருக்கிறது தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சில விட்டு கொடுப்புகளை செய்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த பிளாக்கேடை தளர்த்தாமல் அல்லது முழுமையாக நீக்காமல் அவர்கள் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியும்.